ஃப்ரைடே எடுத்த vlog தான். ஃப்ரைடே ஆஸ் யூசுவலாக பார்த்தீங்கன்னா என்னுடைய ரொட்டீன் மார்னிங் எல்லாம் செஞ்சுட்டு ஈவினிங் போல் எப்போவுமே விளக்கு வைக்கிறது. இது 7வது வாரம். 2 வாரம் லாஸ்ட் வீக் ஸ்கிப் ஆகிடுச்சு. அதனால இது 7வது வாரம், இல்லைன்னா இது 9வது வாரமாக இருக்கும். ஏன்னா சில வேண்டுதலுக்கோசரம் நான் 9 வாரம் கொளுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பாப்பாவும் என் கூட வந்திருந்தா சரியான அரட்டை பண்ணிக்கிட்டே இருந்தா. நான் எப்போவுமே ஈவினிங் டைம் தான் போவேன். ஏன்னா பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அவங்களையும் கூட்டிகிட்டு போனால் இதெல்லாம் காமிச்சா தான் அவங்க வர ஃப்யூச்சரில் எல்லாமே கற்றுக்குவாங்க. இல்லைன்னா எதுவுமே கற்றுக்காத இருப்பாங்க. அதனால தான் ஹஸ்பண்ட் எப்போவுமே நக்கல் அடிச்சிட்டு இருப்பாங்க. எல்லாரும் மார்னிங் போய் கொளுத்துனா நீ ஈவினிங் போய் கொளுத்துற அப்படின்னு சொல்லி. பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் சாமிக்கு கொளுத்த வேண்டியது கொளுத்தலாம் நம்ம விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா மகாமங்களார்த்தி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நிம்மதியோட சாமியை பார்த்துட்டு கும்பிட்டு வரவேன். சாட்டர்டே ஆஸ் யூஸ்வலாக ரொட்டீன் எல்லாம் முடிஞ்ச உடனே ஈவினிங் போல் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா இன்னைக்கு பசங்களுக்கு ஸ்கூல் டே இருக்குது. 2 பேருமே டான்ஸில் இருக்காங்க. ஆல்ரெடி 3 o'clock அவங்கள ஸ்கூல் காமிச்சிட்டேன். நான் வந்து 5 o'clock போல் தான் வந்தேன். வந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 ஆகிடுச்சு. செம்ம குளிர், பனி பேஞ்சிக்கிட்டே இருந்தது. சண்டே ஆஸ் யூஸ்வலாக லேட்டாக தூங்கியாச்சு. மார்னிங் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாரு. இன்றைக்கி ஒரு தப்பு நடந்துடுச்சு. என்னென்னா இன்றைக்கி சஷ்டின்னு தெரியாது, சண்டே நான் நான்வெஜ் சமைச்சிட்டேன். ஈவினிங் போல் தான் என்னுடைய ஆண்டி வந்து இன்றைக்கி சஷ்டி அப்படின்னு சொன்னதுனால தான் எனக்கு சரி தெரிஞ்சே செஞ்சால் தப்பு, தெரியாத செஞ்சால் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி குக்கிங் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இப்போ ஒரு சட்டியில் முழு தனியா, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தேங்காய், பட்டை, கிராம்பு, சீரகம், மிளகு இதெல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேவையான அளவு கொத்தமல்லி, புதினா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், தக்காளி இதெல்லாமே நல்லா சாட்டே பண்ணி எடுத்துகிட்டு ஆற விட்டு கொஞ்சம் திக்காகவே அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சிக்கன் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாமே நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதனால எனக்கு இன்னும் பச்சை வாடை அடிக்கலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சி வச்ச மசாலா பார்த்தீங்கன்னா திக்காகவே அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு, காரம் எல்லாம் பார்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். என்ன நாட்டுக்கோழின்றனாலே வேகமாக வேகாது. அதனால தான் ஃபைனலாக உரிச்சு வச்ச அவரைக்காவை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் வேக விட்டு எடுத்தோன்னா சூப்பரான சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி. எப்படி இருக்குது என்னுடைய ரெசிபி? ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.